ஹலோ வியூவர்ஸ், இந்த மாதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதுவரை 6 முறை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. அது அல்லாமல் சிஎன்ஜி கேஸ் அதோட விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆட்டோ தொழிலாளர்கள் சிஎன்ஜி பங்குகளில் அதிக விலை கொடுத்து கேஸ் நிரப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் அவர்களுக்கு தேவையான கிடைக்கக்கூடிய வருமானத்தில் மிகவும் குறைந்த வருமானம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கேஸ் விலை உயர்வினால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெட்ரோல் டீசல் விலையினால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வினால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 முறை படிப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 8 ரூபாய் அளவுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 8 ரூபாய் வரை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இதற்கு காரணம் சொல்லப்படுவது என்னவென்றால், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியில் உள்ள நீடிக்கும் சிக்கல் அவற்றின் காரணமாகவும், மேலும் எண்ணெய் நிறுவனங்கள் சொல்வது என்னவென்றால், ஏற்கனவே போர் உச்சத்தில் இருக்கும்போது கச்சா எண்ணெய் விலை பல மடங்கு உயர்ந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் தேர்தல் காரணமாக விலையை கட்டுக்குள் வைத்திருந்தோம். அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டது. இப்போது இந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே நாங்கள் விலை உயர்வை அமுல்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஆக எங்களுக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. அதை சரி செய்யவே இந்த விலை உயர்வு என்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. ஆக இந்த எண்ணெய் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது, மீண்டும் உயரத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எண்ணெய் விலை உயர்வை பற்றி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தது என்னவென்றால், அதாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்னும் அதிகமாக 10 ரூபாய்க்கும் மேலாக அதிகமாக இருந்திருக்கலாம். நாங்கள் கலால் வரியை சிறிது குறைத்ததின் காரணமாக கணிசமான அளவு விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இல்லை என்றால் இன்னும் அதிகமாக விலை உயர்வை மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆக இந்த விலை உயர்வு அதாவது மக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது. பொதுமக்கள் மிகவும் கலக்கத்தில் உள்ளார்கள். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை பல மடங்கு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. லாரி வாடகை உயர்வு காரணமாக சரக்கு போக்குவரத்தில் விலை உயர்வு காரணமாக எல்லா பொருட்களும், மளிகை பொருட்கள், காய்கறி பொருட்கள், எல்லா பொருட்களிலும் அந்த விலை உயர்வை நாம் எதிர்பார்க்கலாம் என்பதாக பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள்.